வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் half-yearly எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்க 1 marks அப்புறம் கிராமர் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதேமாரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர், பப்ளிக் கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் இருக்க 1 marks எல்லாமே நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 marksக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த 100 marksல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 marks 14 1 marks. இந்த 14 1 marks பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது கவர் பண்ணிவிட்டு உங்களுடைய கைடு வே டு சக்ஸஸாக சுறா கைடு, அந்த கைடில் இருக்க 1 marks எல்லாமே நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் மீனிங்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ஆண்டனானிம்ஸ் ஆப்போசிட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th ஒன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. 9th ஒன் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் ஜிபிஎஸ்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். 10th ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரேசல் வர்ப் கேட்டிருக்காங்க. 11th பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட் ப்ளூன்னு கேட்டிருக்காங்க, அப்போ நான் ப்ளூ கிராஸ்ன்னு நம்ம எழுதலாம். 12th பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 13th பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம் அது கரெக்டாக ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 14th பார்த்தீங்கன்னா லிங்கர் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தமாரி உங்களுக்கான லிங்கர் இதுக்கான நிறைய வந்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கைடில் இருக்கும், அதனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் புக்கில் இருக்க எக்ஸசைஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை படிங்க. அப்புறம் பார்ட் 2 செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 3 2 marks அட்டன் பண்ணணும். வாட் வேர் த வேரியஸ் திங்ஸ் தட் டெம்பிள்டு லிட்டில் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் த டே அவுட்டோர்ஸ்? வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். வை டூ யூ திங்க் மிஸ்டர் போர்ட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ்? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹூ வேர் ஆதித்யா ஆன்சிஸ்டர்ஸ்? வை டிட் ஹி டிசைட் டு விசிட் இஸ் ஆன்சிஸ்ட்ரல் ஹோம்? 2 marksக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கேட்டுட்டு கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அது 3 கொஷின் 2 marksல கேட்பாங்க. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்க பொயட்டிக் லைன்ஸை படிச்சுக்கோங்க. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். 23 பார்த்தீங்கன்னா அதர் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸோ இல்லை பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸோ சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. 24th பார்த்தீங்கன்னா ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச் ஆர் டைரக்ட் ஸ்பீச் அதில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 25th பார்த்தீங்கன்னா பஞ்சுவேட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அது கேட்டிருக்காங்க. 26 பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. 27 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட் இன் ஏ கரெக்ட் ஆர்டர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் வந்து கம்பல்சரி கொஷின். ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் அண்டாக ஒரே ஒரு லைனில் வர ஸ்டெப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி நீங்கள் கொடுங்க, சரிங்களா? நீங்கள் பேராகிராஃபாக 2 லைனாலும் எழுதாதீங்க, ஒரு 4 பாயிண்ட் எழுதினாலும் ஷார்ட்டாக கொடுக்க பாருங்கள். அப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. டெக்னாலஜி இஸ் எ பூன் டு டிசேபிள் illustrate. How did Holmes trap Mr. Culverton Smith to confess the murder? Give an account of the last day of Mr. Hamel in school. Highlight the famous responsible for the all-women Indian Navy crew to carry out their expedition. நான் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா போயமோட டீட்டெயில் கொஷின். narrate the conversation between the ant and the cricket. Where is the house located? Why is its மிஸ்டீரியஸ் பிளேஸ்? 35th கொஷின் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் சொல்லுவாங்க. 36th பார்த்தீங்கன்னா பேராப்ரேஸ் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 37 ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கொஹிரண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. 38 பார்த்தீங்கன்னா பேசேஜை படித்து நீங்கள் கீழே இருக்கிற ஆன்சருக்கு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த கொஷின் வந்தால் நீங்கள் 38 அந்த பாட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 4 marks அட்டன் பண்ணணும். 39 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுகிறப்ப ஓவராகவும் ரைட் பண்ணாமல் ரொம்ப டிசைன் போட்டு ரைட் பண்ணாமலும் கரெக்டாக அதில் இருக்க டேட்டா படி கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் கிடைக்கும். 40 பார்த்தீங்கன்னா ரைட் எ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் எ ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் லைப்ரரி கேட்டிருக்காங்க. 41th கொஷின் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 42 பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் இன் அபவுட் 5 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதணும். 43 பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி. இந்த பேசேஜுக்கு நோட்ஸு இல்லை ரைட் சம்மரி ரைட் பண்ணணும், சரிங்களா? 44th கொஷின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் ரீரைட் தெம் கரெக்ட்லி. ஸ்பாட் த எரர், அதில் எரர் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எல்லா மெமரி போயமும் படிச்சுக்கோங்க. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 2 8 or 16 2 8 mark அட்டன் பண்ணணும். 46 பார்த்தீங்கன்னா அதில் டெவலப்பிங் இன்ஸ் மாரி கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லுவாங்க.
47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. உங்களுக்கு பேசேஜ் கொடுத்துட்டு கீழே கொஷின் கொடுத்துருவாங்க, அப்படிலாம் போயம் கொடுத்துட்டு கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த கொஷின்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் கொடுத்துட்டு கொஷின் கேட்குற கொஷின் கொடுத்துருக்க நீங்கள் கொஷினாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.